வெல்கம் டு டேஸ்ட் தமிழ் சேனல். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் ஒரு டீ கடை கீரை போண்டா தாங்க பார்க்க போகிறோம். இதில் கீரை போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு கீரையே தெரியாத அளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக போண்டா எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். அது டீ கடை ஸ்டைல்லையே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்க போகிறோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம். இதுக்கு வெங்காயம் நீளமாக தாங்க கட் பண்ணணும். குட்டி குட்டியாக கட் பண்ணால் நம்மளுக்கு அவ்வளோக்கா நல்லா இருக்காது. நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. சூடான எண்ணெய், அதாவது நம்ம போண்டா சுரக்காக வச்சுருப்போம்ல, அந்த சூடான எண்ணெயில் கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போது நம்ம ஒரு அரை குழிக்கரண்டி எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கைப்பிடி கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கை அளவுக்கு நம்ம சிறுகீரை தாங்க எடுத்திருக்கோம். சிறுகீரை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டீ கடை ஸ்டைல்லே இருக்கும். சிறுகீரை சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. ஊற்றாதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியை தொளிச்சு விட்டு நீங்கள் ஆட் பண்ணி நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம கீரையில் தண்ணியை ஊற்றலாம். ஆனால் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈரப்பதம் வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி அதுக்கப்புறமா தொளிச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தண்ணி நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்ட்டா நம்மளுக்கு போண்டா ரொம்ப தண்ணி மாதிரி போயிடும். அப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. போண்டா எப்படி இருக்கணும் அப்படின்னா எடுத்து கீழே போட்டால் விழுகணும், அந்த மாதிரி பதத்தில் இருக்குங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டான பதம். பார்த்திங்களா, உருண்டை பிடிச்சா உருண்டை வருதா, இந்த மாதிரி பதத்தில் இருக்கும். இது தாங்க சரியான பதம். இப்போ நம்ம அப்படியே போண்டா சுட ஆரம்பிச்சிடலாம். வானலியில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் போட்டுக்கோங்க. நான் பெருசாக போட்டால் தான் டீ கடை ஸ்டைலில் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் பெரிய போண்டாவே போட்டேன். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நல்லா 2 சைடு நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதாங்க நம்மளுக்கு சூப்பராக போண்டா வந்துச்சு. இதை எண்ணெயை நல்லா ட்ரை பண்ணி வெளியே எடுத்துக்கலாங்க. இது ஒரு நார்மல் சூட்லேயே இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் இந்த மாதிரி போண்டாவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.